அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டுக்கான புதிய விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலையை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 மாதங்களாக சரி 3 வருஷமாக எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த வருஷத்தோட 3வதிலிருந்து 5வது மாதத்திற்குள்ள இதற்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா கொடுத்தாச்சுங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 2299 அபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி அபிஷியலா கிடைச்சிருக்குது. இந்த வேகன்சி எல்லாமே நமக்கு வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா நமக்கு எவ்வளவு வேகன்சி கிடைச்சிருக்குது, இதுல யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க, இதுல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாளையில இந்த வேலை நமக்கு கிடைக்கும், ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் இதுல முன்னுரிமை கொடுப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமா பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதுல என்னென்ன முன்னுரிமை கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாம இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி சம்பளம் வந்து எவ்வளவு கிடைக்கும் பர் மந்த்துக்கு, ஓகேங்களா? ஸோ பர் மந்த் சேலரி இதுல எவ்வளவு கிடைக்க போகுது, இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஓகேங்களா? அதை மெயினா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புக்கு சம்பளம் பர் மந்த் சேலரி நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, விண்ணப்பிக்கிறதுக்கு எப்படி நம்ம ஃபில் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனோட வெப்சைட் என்ன, இது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம டாக்குமெண்ட்ல நீங்க கரெக்டா வச்சிருக்கணுங்க. இந்த செலக்ஷன் ப்ராசஸ் நிறைய பேருக்கு சந்தேகம். ஸோ இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க. எக்ஸாம் இருக்குமா, இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்டர்வியூ எப்படி இருக்க போகுதுங்க, ஸோ இந்த ஜாப்போட நேச்சர், இந்த விஏஓ உதவியாளருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். எல்லா சந்தேகங்களையும் எல்லாமே தெளிவா தீர்க்க போறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலர் அப்டேட் ஆயிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிபிகேஷன் தாங்க இது. 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு மேல வந்து நீங்க எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலை வாய்ப்பு அனைத்துக்குமே எலிஜிபிள் தான் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இங்க மென்ஷன் பண்றாங்க பாருங்க. இந்த நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க விஏஓ வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல தாங்க அட்டன் பண்ணி இதுல வந்து ஜாப் வாங்கணும்னு சொல்லி நினைப்பீங்க. இது விஏஓ வேலை இல்லைங்க, விஏஓக்கு உதவியாளருடைய வேலை. சரிங்களா? அதனால வந்து இதற்கு வந்து இதுலதான் நோட்டிபிகேஷன், தனியா தான் நோட்டிபிகேஷன் விடுவாங்க. சரிங்களா? ஸோ இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு 11,000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே பார்க்கலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்றாங்க. இந்த வேலை வாய்ப்பானது எங்க இருந்து கொடுத்திருக்கிறாங்க, ஆர்கனைசேஷன் எங்க இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாடு வருவாய் துறையில இருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஜாபோட டைப் வந்து ரெகுலரான ஜாப் தாங்க. இதுல வந்து பார்ட் டைமோ இல்ல வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துல போஸ்டிங் உங்களுக்கு எங்க வேணும்னாலும் கிடைக்கலாங்க. ஸோ நம்ம 38 மாவட்டத்துல எந்த வேணும்னாலும் இடத்துல வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறோம். அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா தான் இருக்கணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு, தமிழ்நாடு முழுக்க போஸ்டிங் எங்க வேணும்னாலும் கிடைக்குங்க. ஸோ அதனால வந்து போஸ்டிங் வந்து இந்த மாவட்டத்துல தான் நான் விண்ணப்பிச்சிருக்கிறேன், ஸோ அதனால எனக்கு இங்க தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வேலை செட் ஆகாது. போஸ்டிங் எங்க வேணாலும் கிடைக்கும். சரிங்களா?
ஸோ அடுத்ததான் அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்னன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஜூலை அதாவது பார்த்தீங்கன்னா, முதல் வாரத்தில் இருந்து விண்ணப்பிக்கிறதுக்கு அதாவது 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள எனி தேதியில வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25 நாள்ல இருந்து நமக்கு வந்து 30 நாள் வரைக்கும் டைம் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட்டிங் டேட், எண்ட் டேட் ஓகேங்களா? அடுத்தது நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் ஓகேங்களா? அதுல டோட்டலா நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. இந்த போஸ்டிங்க தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க போறோம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங். அதாவது என்னன்னா, நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த கிராம உதவியாளருடைய வேலைக்கு வந்து வந்திருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து அந்த கட்டிங் இதுல வந்து மென்ஷன் பண்றேன் சொல்றேன். இங்க மென்ஷன் பண்றாங்க பாருங்க. 2299 கிராம உதவியாளர் காலியிடங்களை நிரப்பும் நடைமுறை. ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு கடிதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்டேட் வந்து ஜூன் 18ஆம் தேதி ஓகேங்களா? அப்பதான் கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் காலியிடங்களை நிரப்பும் நடைமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கான கடிதத்தை அரசு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் எம். சாய்குமார் அனுப்பியுள்ளார். அவரது கடிதத்தின் விவரம்: தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் காலியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி வட்டார அளவில் செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு காலியிடங்களை நிரப்பப்பட வேண்டும். காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு நடவடிக்கைகளை ஜூலை முதல் வாரத்திற்குள் முடிப்பது அவசியம் சொல்லியிருக்கிறாங்க. பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட 30 நாட்களுக்குள் விண்ணப்பங்கள் பெறப்பட வேண்டும். கிராம உதவியாளர் பணிக்கு எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் அத்தியாவசியமாகும். தேர்வுக்கான விண்ணப்பங்கள் தேர்வர்களிடம் பெறப்பட்ட தேதியிலிருந்து 10 தினங்களுக்குள் இந்த தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை அனுப்ப வேண்டும். தகுதியான அனைத்து தேர்வர்களும் தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை சென்றுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். 21 நாட்களுக்கு வாசிப்பு மற்றும் எழுத்து தேர்வை அதாவது இன்டர்வியூ நடத்தப்பட வேண்டும். 15 தினங்களுக்குள் நேர்முக தேர்வை நடத்தி முடிக்க வேண்டும். அதுல செலக்ட் ஆனவங்களை 3 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள காலி பணிகளை ஈஸியா நீங்க ஃபில் பண்ணணும்ன்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க. அரியலூர் 21 வேகன்சி, சென்னை 20, செங்கல்பட்டு 41, கோயமுத்தூர் 61, கடலூர் 66, திண்டுக்கல் 29, தர்மபுரி 39, ஈரோடு 141, காஞ்சிபுரம் 109, கள்ளக்குறிச்சி 0. அதாவது பாத்தீங்கன்னாக்க இந்த மாவட்டத்துக்கு வந்து கள்ளக்குறிச்சி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வேகன்சி வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரூர் அடுத்தது 27 வேகன்சி, கிருஷ்ணகிரி 33, மதுரை 155, மயிலாடுதுறை 13 வேகன்சி, நாகப்பட்டினம் 5 வேகன்சி, நாமக்கல் 68 வேகன்சி, பெரம்பலூர் 21 வேகன்சி, புதுக்கோட்டை 27 வேகன்சி, ராமநாதபுரம் 29 வேகன்சி, ராணிப்பேட்டை 43 வேகன்சி, சேலம் 105 வேகன்சி, சிவகங்கை 46 வேகன்சி, தஞ்சாவூர் 305 வேகன்சி, தேனி 25 வேகன்சி, திருவண்ணாமலை 103 வேகன்சி, திருநெல்வேலி 45 வேகன்சி, திருப்பூர் 102 வேகன்சி, திருவாரூர் 139 வேகன்சி, திருவள்ளூர் 151 வேகன்சி, திருச்சிராப்பள்ளி 151 வேகன்சி, தூத்துக்குடி 77 வேகன்சி, நீலகிரிக்கு 0 வேகன்சி. அடுத்தது வந்து தென்காசி 18, திருப்பத்தூர் 32, விருதுநகர் 38, வேலூர் 30, வேலூர் 31, விழுப்புரம் நமக்கு 31 வேகன்சி. டோட்டலா நமக்கு 2299 வேகன்சி அபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் தான்றதை மென்ஷன் பண்றாங்க. அதற்கு மேல என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே தான். சரிங்களா? ஸோ அடுத்ததா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வயது தளர்வுமே இருக்குங்க. அதுல எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இருக்கீங்கன்னா நீங்க 32ல இருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க பிசி, எம்பிசி, எஸ்சிஏ இந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்னா, ஓபிசில வரீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதற்கான சம்பளம், இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி வந்து 11,100 ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். இதுல வந்து கண்டிப்பா வந்து
எக்ஸாம் இருக்குங்க. எக்ஸாம் கண்டிப்பா இருக்கும். அடுத்தது இன்டர்வியூ இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்க்காக சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். ரொம்ப ஈஸியா, சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோல எப்படி நம்ம வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு, எந்த மாவட்டத்த சூஸ் பண்ணணும், எப்படி இந்த வேலைய ஈஸியா வாங்கணும்ன்றத அடுத்தடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாதுங்க. வுமன்ஸ்க்கு, மென்ஸ்க்கும் கிடையாது. அதே மாரி பிசி, எம்பிசி, எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 100 ஃபீஸ் வந்து இருக்குங்க. அது அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட்டிங் டேட் வந்து ஜூலை முதல் வாரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு அரசு வேலையோட சந்திக்கிறேன். தேங்க் யூ.